என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தொடர்ந்து ஒரு 5 நாள் கிட்ட கரண்ட் கட் ஆகிக்கிட்டே இருக்கு. நைட்டில் ரொம்ப கரண்ட் கட் ஆகிடுது. கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் வருது. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 10 நாளில் இவ்வளோ அடிக்கடி கட் ஆகுது. தொடர்ந்து நைட்டில் ஒரு 7 வாட்டி 8 வாட்டி கட் ஆகிடுச்சு. நைட்டு கூட தூக்கமே இல்லை. இங்கே வந்து கரண்ட்டு கட் ஆகுறதுங்கிறது ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளே தான் மறுபடியும் ரீஸ்டோர் ஆகிடுது. பட் இப்போ 4 நாளாக மேஜர் இஷ்யூ வந்து 4 டேஸாக வந்து வாட்டர் சப்ளை கிடையாது. இபி ஆஃபீஸ் தான் தெரியுங்க, நான் சொல்லவே தேவையில்ல, மக்களுக்கே தெரியுமே. ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது நான் புதுசாக சொல்கிறதில்ல, நான் சொல்கிறது முன்னாடி பார்க்குற மக்களுங்களுக்கே தெரியும் இபி ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்குன்னு. ஃபோனே எடுக்க மாட்டாங்க. மார்னிங்கில் இருக்கிற வெயில் தாங்க முடியாமல் நைட்டில் ஏசி போட்டு தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவர் கட் ஆகுது. வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. இது மட்டும் என்னன்னு கொஞ்சம் ரீசனாக பார்க்க சொல்லுங்கள். பகுதியோட எம்எல்ஏ வந்து வந்தாரா, மக்கள் சந்திச்சு பேசினாரா, அதை குறைகளை கேட்டிருக்காரா? இல்லை, யாரும் வரல, யாருமே வரல, இந்த சைடு வரல. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த குளத்து தொகுதியில் அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குண்ணா? கடந்த ஒரு 2 வீக்ஸாகவே இருக்குது ப்ரோ. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் பவர் கட் பண்ணுறாங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. எந்த ஒரு ரீசன் இல்லாமல் நைட்டு 3 மணிக்கு பவர் கட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கட் பண்ணுறது ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கட் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க. மக்களால் அது வந்து சகிச்சுட்டு இருக்க முடியல. என்ன ரீசன்னால் கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொஞ்சம் அது தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கவர்மெண்ட்டு. அந்த ஒரு ரீசன் தான் மெயினாக தெரியணுன்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ரோட் ஃபெசிலிட்டி மெயினில் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, ஓகே, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே பண்ண முடியாது. அதுவும் இந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே இருக்கிற ரோடுங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக இந்த பவர் கட்டு இப்போ இருக்கிற சம்மர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயின்னு இருக்கு. மார்னிங்கில் இருக்கிற வெயில் தாங்க முடியாமல் நைட்டில் ஏசி போட்டு தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவர் கட் ஆகுது. வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. இது மட்டும் என்னன்னு கொஞ்சம் ரீசனாக பார்க்க சொல்லுங்கள். இந்த பவர் கட்டை ஒட்டி இபிஐ போனீங்களா? இபி ஆஃபீஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? இப்போது நம்ம வந்து நைட்டு 2 மணிக்கு யாரை போய் இபியில் மீட் பண்ண முடியும்? அப்படி ஒரு ப்ராப்பரு டயல் நம்பரோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ எதனா ஒன்று கிடைச்சா கூட பண்ணலாம். இதில் ஒரு நம்பர் கூகுளில் கொடுத்துருக்காங்க. கூகுள் ரிவ்யூவில் போனால் ஒரு இங்கே இருக்கிற இபி நம்பரே வருது. ஆனால் ஃபோன் பண்ணால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஃபோனு போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அன்னோன் நம்பர்னு வருது, இல்லைனா நாட் ரீச்சபிள்னு வருது, எதனா ஒரு நம்பர் வருது. ப்ராப்பர் ரெசல்யூஷன் இல்லை. இந்த மீன்ஸ் இபி இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் இதை பற்றி பேசுகிறதும் எனக்கு தெரிஞ்சு எதனா இவெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பட் எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க அவஸ்தைப்படுறாங்களே. நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு நான் குழந்தைய தூக்கின்னு கீழே வந்து உட்காந்து என் வண்டியில் இருக்கிற சார்ஜரை வச்சு நான் ஃபேன் போட்டுன்னு உட்கார முடியுமா சொல்லுங்கள்? 2 மணி நேரம் கீழே உட்காந்துட்டு இருந்தேன் நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நிறைய கட் ஆகுது. இன்றைக்கி காலையில் கூட இந்த 3 ஃபேஸு 2 ஃபேஸ் வந்து பவர் கட் ஆகிருக்கு, ஒரு ஃபேஸ் மட்டும் ரன்னிங்கில் இருக்குது. அப்போது என் வீட்டில் 3 ஃபேஸ் இருக்குது, மற்ற வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? அதையும் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் பார்க்கணும். தொடர்ந்து ஒரு 5 நாள் கிட்ட கரண்ட் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. நைட்டில் ரொம்ப கரண்ட் கட் ஆகிடுது. கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் வருது. இப்போ நேரத்தில் எடுத்துட்டிங்கன்னா கரண்ட்டு ஒரு 12 மணிக்கு போயிட்டு 3:30 மணி தான் வந்தது. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நைட்டும் அதேமாதிரி கரண்ட்டு போச்சு. தண்ணி ஒரு 4 நாளாக மெட்ரோ வாட்டர் வரவே இல்லை. அது என்ன எதுவும் காரணம் தெரியல, யாரை கேட்குறதுன்னு தெரியல. ரொம்ப தண்ணி கஷ்டமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெட்ரோ வாட்டர் இல்லாமல் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கரண்ட்டும் அடிக்கடி இது மாதிரி கட் ஆகுது. யாரை போய் கேட்குறது என்ன எதுன்னு எப்படி ஆஃபீஸில் கேட்டால் அதான் வந்து போடுறாங்க, போட்டு கட் ஆகிடுது. இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு சில நேரத்தை கேட்டால்
என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியல. இந்த பகுதியோட எம்எல்ஏ விஎஸ் பாபு வந்து வராரா, சந்திக்கிறாரா, மக்களை பேசுறாரா? இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. விஎஸ் பாபு இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. முன்னாள் முதலமைச்சர்லாம் வந்து இது மாதிரி அப்பப்போ கரண்ட் கட் ஆகும். கரண்ட் கட் ஆனால் வந்து உடனே சரியாயிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போகும், உடனே வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஆனதே இல்லை. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இந்த மின் குழந்தைங்கள்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மின்கட்டு அப்படிங்கிறது இந்த 12 நாட்கள் மட்டும் தான் இருக்கா? முன்னாடி ஆட்சியிலையும் இந்த தொடர்ச்சி இல்லை, இதுக்கு முன்னாலெல்லாம் கட்டாக உடனே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லை, உடனே ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவாங்க. அப்படி வரல, அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னா நம்ம நேராக போய் ஆளை கூட்டி வந்து உடனே வந்துடுவாங்க. வந்து நல்லா பார்ப்பாங்க. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இப்போதான் இந்த 5 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரமாக 10 நாளாக இருக்குது. 10 நாள் அது போகுது, உடனே வருது, போகுது, வருது. அதே போல் மெட்ரோ வாட்டரும் தண்ணி ஒரு வாரமாக இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி தான் வந்தது. அது நாங்கள் இந்த சம்பு தண்ணிலாம் வாங்கி ஊற்றி அதை யூஸ் பண்ணி இது பண்ணிடலாம். இப்போ இதுதான் வருது. எவ்வளவு நேரமா கரண்ட் வந்து கட் ஆகிருக்குமா? எவ்வளவு ஒரு 1/2 hour இருக்குது. அப்புறம் உடனே வருது, மறுபடியும் கட் ஆகுது, மறுபடியும் வருது. அது போல தான் இருக்குது கரண்ட். அந்த இபி ஆபீஸ்ல வராங்களா, பாக்குறாங்களா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அது அவங்க அது பவர் கட் ஆகிறதுனால இது ஆகுது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு 2 hour போகுது, 1.5 hour போகுது. நைட்டு திடீர்னு அன்டைமில் முந்தா ஒரு 2 days முன்னாடி 10:30 போயிட்டு 1 o'clock தான் வந்தது. அதே மாதிரி சில ஏரியாவில் 1 o'clock போயிட்டு 3 o'clock தான் வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ சடனாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொன்று நியூஸ் இருக்குது. இப்போ வந்து மெட்ரோ வாட்டர் வந்து புழலேருந்து வர்றது வந்து மெயின் பைப் உடஞ்சின்னு சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை உடஞ்சது. ஆனால் இன்னும் சரி பண்ணலன்னு நினைக்கிறேன். அது இப்போ 1 week அங்கே வந்து இல்லை. 1 week மெட்ரோ வாட்டரே கிடையாது. எல்லாம் லாரி தண்ணி வாங்கி தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. லாரி தண்ணி டைமுக்கு வருதா? தண்ணிலாம் கிடைக்குதா உங்களுக்கு? லாரி தண்ணி இங்கே வர்றது கிடையாது. நீங்கள் வேணும்னா ப்ரைவேட்டில் புக் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் கார்பரேஷன் தண்ணி கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ பைப் உடஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் 1 week இப்போ இன்னும் 1 week சரி பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் வரல. இப்போ கண்டு வரதான் தெரில. இப்போ வரைக்கும் வரல. மார்னிங் வரைக்கும் வரல. ஆமாம். இந்த பவர் கட் இஷ்யூ ஒட்டி வந்து இபியில் பேசுனீங்களா? ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? இபியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே சடனாக சொல்லும் போது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கேட்டால் என்ன எல்லாருமே ஏசி போடுறாங்க, ஓவராகி ட்ரிப் ஆகிருந்துங்கிறாங்க கேட்டால். அதனால் எல்லாத்துக்குமே அதை யூஸ் சொல்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஃபோன் எடுக்கிறதில்ல, அவங்க அட்டன் பண்ணுறதில்ல ஜாஸ்தி. இந்த பகுதியுடைய தற்போது எம்எல்ஏ வந்து விஎஸ் பாபு தான் இருக்கார். அவர் இந்த பவர் கட் இஷ்யூ பகுதி வர அவருக்கு தெரியுமான்னு தெரில. இப்போ தான் சடனாக இப்போ 2-3 நாள் தானே இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் அவர் காதுக்கு போயிட்டு என்னென்னு பார்ப்பாங்க. இந்த பவர் கட் இஷ்யூங்கிறது இந்த 10 நாட்கள் வரை தொடர்ச்சியாக இல்லை. இப்போ தான் இந்த வீக்கில் மட்டும்தான் இருக்குது. தொடர்ச்சியாலாம் கிடையாது. இப்போ இந்த 2-3 days தான் ஆகிட்டு இருக்கு. ஒரு வாரமாக ராத்திரி ஈவினிங்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே கரண்ட் இல்லை. அது போகும்போனா ஃபோனு இபியில் போகும்போனா எடுக்க மாட்டேங்காங்க ஃபஸ்ட்டு. அது பிறகு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அது பிறகு வருது. திடீர்னு 3 மணிக்கு போயிடுது. கரண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதிக்குது. இப்போ பால் வியாபாரம் பண்ணுறதுனால பால் போட்டு கெட்டு போகுது. பிரச்சனை ஆகிட்டு. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, இபி ஆஃபீஸ் நேரில் போய் கேட்கும்போது இபி ஆஃபீஸ் என்னென்ன சொல்கிறாங்க? இல்லை, நம்ம போனது கிடையாது. ஃபோனில் மூலியமாக தான் எதுவுமே கான்ட்ராக்ட். நேரம் போய் இல்லாமல் 3 மணிக்கு ஏன் எழுந்திரிச்சு போகுது. அப்போ போலீஸ்காரங்க தொல்லையாக இருக்கும். ஏன் வந்தேன்னு கேட்பாங்க. அதுவும் தொல்லை. சுமார் எத்தனை மணி நேரம் வந்து பவர் கட் ஆகிருக்குன்னா? 1/4 மணி நேரம் ஆகிருக்கு. ஒரு நேரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. சில நேரத்தில் 10 நிமிஷம் போயிட்டு வருது. அது என்ன காரணம் கேட்டால் ஒன்று ஃபோனு சரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இந்த பகுதியோட எம்எல்ஏவா டிவிகேவை சேர்ந்த விஎஸ் பாபு இருக்காரு. இந்த பகுதிக்கு வராரா? அந்த பிரச்சனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா? இதுதான் நம்ம அவர் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அவர் நம்பர் நம்மளுக்கு வர பக்கத்தில் தானே இருக்காரு விஎஸ் பாபு. வருவார். நான் கேட்டோம் போகும்போனா வருவார். இப்போதுக்கு ஆளக்காகும் வரல. இந்த குளத்தூரில் வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது? இப்போ தண்ணி பிரச்சனை, இது மின்சார பிரச்சனைலாம் இன்றைக்கி ஒரு வாரமாக தண்ணியே வரல. ஏரியாவில் காப்பேஸ் தண்ணியே வர மாட்டேங்குது. போரில் தண்ணி இருக்க மாட்டேங்குது. கரண்ட் இருந்தால் தான் போர் போட முடியும். எதுவுமே பாதிக்கும். தண்ணி பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் தண்ணி மாற்று ஏற்பாடு பண்ணுறாங்களா? தண்ணி எப்படி பயன்படுத்துறது? எதுவுமே இல்லை. பக்கத்து தெருவில் வந்து அங்கே போய் அடிக்கிறாங்க தண்ணி. வேறு ஒரு வாய்ப்பு கிடையாது. வேறு வண்டி ராலி தண்ணியும் வர மாட்டேங்குது. அதே பிரச்சனை கிடையாது. இது யாரை கான்டாக்ட் பண்ணுறது? நம்பர் கொடுத்தா தான் கான்டாக்ட் பண்ண முடியும். பிரச்சனை இருக்குது சார். இது அடிக்கடிக்கு இப்போ இந்த வெயிலுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ உட்கார முடியல ஷாப்பில். எவ்வளோ நேரம் வந்து பவர் கட் ஆகுது? ஒரு டைம் நிறைய டைம் ஆகுது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4-5 டைம் போயிட்டு வந்துச்சிங்க கரண்ட்டு. என்ன சொல்கிறாங்க இபி ஆஃபீஸில்? இபி ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஃபோன் போட்டால் லைன் போக மாட்டேங்குது. அவ்வளோதான். என்ன பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? நாங்கள் கடை வச்சுருக்கோம். பால் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடுது.
கட்டினால என்ன ஆகுது, பால் வேஸ்ட் ஆகிடுது, வியாபாரம் லாஸ் ஆகுது, உட்கார முடியல. ஃபர்ஸ்ட் சம்மருக்கு அதுவும் உள்ள உட்காரவே முடியல. உள்ள கத்திரி தண்ணி சுத்தமாக வர மாட்டேங்குது. மெட்ரோ வாட்டர் லைன் வந்து ஏதோ கட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வாட்டர் பிரச்சனை இங்கே நிறைய இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்குன்றீங்க, எத்தனை நாளா தண்ணி பிரச்சனை இருக்கு? என்ன சொல்றாங்க கார்பரேஷன்ல இருந்து? கொஞ்சம் ஒயர் ஏதோ லைன் ஏதோ உடஞ்சி போயிருக்கு, பைப் லைன் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பண்ணிடுவோம் சீக்கிரம், 15 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து சொல்லிட்டு போனாங்க. தண்ணிக்கு என்ன பண்றீங்க யூஸ் பண்றதுக்கு? இது சாதா வாட்டர் தான், குடிக்கிற தண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து போர் வாட்டர் மட்டும்தான், சால்ட் வாட்டர். இந்த பகுதியில் எம்எல்ஏ வந்து விஎஸ் பாபு இருக்காரு. இந்த பிரச்சனை வந்து பகுதி வந்தாரா, மக்கள் வந்து பேசினாரா? இன்னும் இந்த பக்கம் வரல, முடிஞ்சு இப்போ வரல, எலெக்ஷன் முடிஞ்சு வரல. இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 10 நாளில் இவ்வளோ அடிக்கடி கட் ஆகுது. தொடர்ந்து நைட்டில் ஒரு 7 வாட்டி 8 வாட்டி கட் ஆகிடுது. நைட்டு கூட தூக்கமே இல்லை. அதான் தண்ணி வேறு, தண்ணி சரியில்லை. இப்போ ஒரு வாரமாக தண்ணி வேறு சரி, தண்ணி சரி கிடையாது, ஒரு நாற்றடிக்குது. கரண்ட் போனால் எவ்வளோ நேரம் வந்து கரண்ட் கட் ஆகிருக்குங்க? கரண்ட்டு போச்சேன்னா உடனே லேட்டாகி வரல, வந்து 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 போகுது. ஒரு 3 ஹவர் அது போல் ஆகுது. அது போல் சிறப்பு. அதான் ஈபிலேருந்து என்ன சொல்கிறாங்க இதுக்கு? ஈபியில் யாரும் போய் கேட்கல, கேட்டாலும் பதில் ஒழுங்காக கொடுக்கல. ஆமாம், பதில் கொடுக்க மாட்டாங்க. வரமாட்டேன், ஃபோன் பண்ணால் முன்ன உடனே வருவாங்க. இப்போ வரமாட்டாங்க யாரும். தண்ணி பிரச்சனை எத்தனை நாளாக அந்த பகுதியில் இருக்குங்க? கத்தினால ஒரு தண்ணி பிரச்சனை. ஒரு கரண்ட்டு எங்கேயோ பழுப்பு உடச்சிக்கிச்சான், அதுலேருந்து இருக்குது. 4 நாளாக தண்ணி பிரச்சனை. தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க? தண்ணி கேன் தண்ணி தான் வாங்கி சாப்பிட்றோம், வேறு என்ன பண்ணுறது? இப்போ கூட தண்ணி இல்லை, தண்ணி வரும்ன்றாங்க. தண்ணி எங்கே வருது? கேன் தண்ணி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இந்த பகுதியோட எம்எல்ஏ விஎஸ் பாபு இருக்காரு. ஆமாம், அவர் இந்த பகுதிக்கு வந்தாரா? பிரச்சனை எதுவும் மக்கள்கிட்ட கேட்டாரா? ஒன்றும் வரல அவர் பகுதிக்கு, ஒன்றும் வரல அவர். போஸ்டிங் வாங்கினாரா வாங்கலையான்னு ஒன்றும் கரண்ட் இல்லை. அவரும் எதுவும் வந்து கேட்டுக்கல. இது வந்து ஒரு வாரமாக இருக்குது சார். இது வந்து எப்படின்னா இவங்க பண்ணுறது வந்து சரி கிடையாது. இப்போ ஆட்சி வந்து சரி, இது வந்து என்ன சொல்ல, ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் நல்லா இருந்தது. இவங்க ஆட்சி வந்து ஏன் மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. இத்தனை வருஷமானாலாம் வந்து இவங்க வந்த பிறகு எல்லாமே நடக்குது. இவங்க ஆட்சி வந்து நல்லா எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவங்க நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வந்து கரண்ட் கட் ஆகிருக்கு? கரண்ட் கட் ஆகி வந்து ஒரு half an hour கட் ஆகிடுது. half an hour கட் ஆகிடுது. திருப்பி வந்து நைட்டு 12 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு 1:30 அதான் 12:30க்குள்ளே போடுறாங்க. இதுதான் அவங்க டைம் எடுக்கிறாங்களே தவிர எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஈபி ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி கேட்டீங்களா? ஈபி ஆஃபீஸில் கேட்டால் நான் போடுறேன் சார், நான் வந்துடுவேன் சார், அது சார் இதுதான் சொல்கிறாங்க தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெஸ்பான்ஸே கிடையாது அவங்களுக்கு. முதல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் தானே அவங்க பண்ணுறதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் பிரச்சனை மட்டும் இருக்கா, தண்ணி பிரச்சனை இருக்குன்றாங்க? தண்ணி பிரச்சனை வந்து இப்போ தான் தண்ணி பிரச்சனை. அது இப்போ ஒரு வாரமாக தான் தண்ணி பிரச்சனை இருந்தது. அது ஒரு மாதத்துலேருந்து இருக்குப்பா. இடையில ஒரு 2 ஹவர், ஒரு 10 நிமிஷம், 6 ஹவர் அப்படி கட் ஆகிடுது. அப்படி ராத்திரி தூங்கின நேரத்தும் சில நேரம் கட் ஆகிடுது. எத்தனை நாளாக அந்த பிரச்சனை இருக்குது? இந்த இப்போ ஒரு வாரமாக இருக்கா, முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கா? ஒரு மாதத்துலேருந்தே இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரத்தில் தான் 2-3 வாட்டியாவது கரண்ட் போயிட்டுருக்கு. ராத்திரியில், காலையில் இப்போ கூட கரண்ட் ஆஃப் ஆகிருந்தது. காலையில் ஒரு 2 ஹவர் அந்த மாதிரி கரண்ட் ஆஃப் இருந்தது. அதுக்கப்புறமா வந்துடுச்சு. நைட்டு கரண்ட் ஆனால் எவ்வளோ நேரம் கரண்ட் கட் ஆகிருக்கு? 1 ஹவர் தாங்க, அவ்வளோதான். ஆமாம், மின்சாரம் போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் போயிட்டு வந்துடுது. ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து சில சமயம் ஒரு 1/2 hour ஆகுது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை நாளாக அந்த பிரச்சனை இருக்கு அந்த பகுதியில்? இது ஒரு 10-15 நாளாக அது ஓடிட்டு இருக்கு. இதை ஒட்டி வந்து இபி ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க? இல்லை, அது அடிக்கடி பவர் இது நிறையா லோடு எடுக்குது, ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் கட் இஷ்யூல இந்த பகுதியோடைய எம்எல்ஏ வந்து வராரா மக்கள் சந்திக்க? இல்லை, நாங்கள் மக்கள் ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி. வேறு புதுசாக தாவாக்கால் வந்திருக்காங்கிறாங்க. விஎஸ் அது தெரியல, யாரும் எங்கள் ஏரியாவுக்கு வந்தது. ஏதோ நன்றி தெரிவிக்கிறதுக்கு எல்லா தெருவிலையும் போனார்னு நினைக்கிறேன். அதோட சரி, வேறு யாரும் அப்புறம் இல்லை. என்ன மாதிரி பிரச்சனை புறத்தூரில் நடந்துச்சு? இல்லை, இப்போ இந்த மெட்ரோ ரயில் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால எங்கேயோ பைப்பு உடச்சி விட்டாங்க. அது அடிக்கடி உடச்சிடுறாங்க. இப்போ ஒரு வாரமாக தண்ணி கிடையாது இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக. இப்போ இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க காலையிலேருந்து. இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகிருக்கு. இங்கே வந்து கரண்ட்டு கட் ஆகுறதுங்கிறது ஒரு 35 to 40 மினிட்ஸ்குள்ளார மறுபடியும் ரீஸ்டோர் ஆகிடுது. பட் இப்போ 4 நாளாக மேஜர் இஷ்யூ வந்து 4 டேஸாக வந்து வாட்டர் சப்ளை கிடையாது. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த மெயின் ரோட்டில் போகிற பெரிய பைப்பை உடச்சிருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி வரலன்னு. இப்போ 4 நாளாக நாங்கள் தண்ணி வெளியில் லாரியில் வாங்கி தான் சம்பில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இது இங்கே போகிற இஷ்யூவே மெயினாக அதுதான். இப்போ மெயின் ப்ராப்ளம் வாட்டர் கேஸ். இந்த கார்பரேஷன் வந்து என்னங்க சொல்கிறாங்க தண்ணிக்கு?
கார்பரேஷன் வந்து பைப் உடஞ்சி போச்சுட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க அது என்ன பண்ணாங்கன்னு நம்ம அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியலங்க. நமக்கு ஏகப்பட்டது. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ 4 நாளாக தண்ணி இல்லைன்றீங்க. இந்த பகுதியோட எம்எல்ஏ விஎஸ் பாபு வந்து மக்கள் சந்திச்சாரா, பேசினாரா? இல்லைங்க, அந்த மாதிரி யாரும் வரலங்க. இங்கே யாருமே வரல. இந்த தண்ணி பிரச்சனை, இந்த மின்சார பிரச்சனை இப்போதான் நடக்குதா, தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருக்காங்க அந்த பகுதி? இல்லை இங்கே எந்த ப்ராப்ளமும் பெரும்பாலும் கிடையாதுங்க. இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவ்வளோ நாளாக பிரச்சனை கிடையாது. எலக்ட்ரிக்கெல்லாம் அவங்க மாற்றும் போது ஏதோ 10 to 15 minutes போகும், மறுபடியும் வந்துடும். ஆனால் ஒன்றும் இல்லை, தண்ணி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ கிரியேட்டட் ப்ராப்ளம் அதுதான். இங்கே அரசுலேருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களா உங்களுக்கு தண்ணி இப்படி கட் ஆகும் அப்படி ஒரு 4 நாள்? போயிட்டு இதில் அசோசியேஷனில் போய் கேட்டிருக்காங்க. போயிட்டு கேட்டதில் இந்த மாதிரி பைப் லைன் உடஞ்சி போச்சு, அது சரி பண்ணால் தான் உங்களுக்கு தண்ணி வரும்னுட்டாங்க. இப்போ அதனால நாங்கள் 4 நாளாக தண்ணி வெளியில் லாரியில் வாங்கி ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துருக்கு பாருங்கள். லாரியில் வாங்கிட்டு வந்த தண்ணி கீழே மிச்சம் தண்ணி இதை கீழே போயிருக்கு. இப்போ லாரிக்கு தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுற சொல்கிறீங்க, இது அரசுலேருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் வாங்க? தனிப்பட்ட முறையில் வாங்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு அவசியம், குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும். நாங்கள் எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? சுற்றி எங்கேயும் போயிட்டு நாங்கள் ஒரு ட்ராப் தண்ணி குடிக்க முடியாது. அதுக்கு வேறு வழியே கிடையாது. நாங்கள் தண்ணியை வாங்கி தான் ஆகணும். அந்த ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம், வாங்கி தான் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த முந்தானத்து ஒரு திடீர்னு ஒரு 15 minutes பிரேக் ஆயிடுச்சு. இது எனக்கு பார்த்தா ரொம்ப வருஷம் கழிச்சு இது ஒரு புதுசாக பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது ரொட்டீன் ஆகும்னு எனக்கு ஒன்று தெரியுது. ஏன்னா இது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம். தினைக்கும் இந்த வெயில் சீசனில் நைட்டில் கரண்ட் ஆகி இபி ஆஃபீஸில் போய் உட்காந்து சத்தம் போடுறது எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்பி இது ஒரு ஆரம்பிச்சிருக்கு. முந்தானத்து ஒரு 15 நிமிஷம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகலை. திருப்பி இது ரொட்டீன் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ பகலில் கரண்ட் கட் ஆகுதா, நைட்டில்? பகலில் கிடையாதுங்க, பகலில் இருக்குது, நைட்டில் தான் கட் ஆகுது. நைட்டு ஒரு 11:30-12 மணிக்கு மேலே தான் கட் ஆகுது. ஒரு 15 minutes தான் கட் ஆயிடுச்சு. அது உட்காந்து இபி ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா உடனே? இபி ஆஃபீஸ் தான் தெரியுங்க, நான் சொல்லவே தேவையில்ல, மக்களுக்கே தெரியுமே. ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது நான் புதுசாக சொல்கிறதில்ல, நான் சொல்கிறது முன்னாடி பார்க்குற மக்களுங்களுக்கே தெரியும் இபி ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்குன்னு. ஃபோனே எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். தொகுதியோட எம்எல்ஏ வந்து விஎஸ் பாபு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது தொகுதிக்கு வந்தாரா, மக்களை சந்திச்சு பேசினாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் நான் வந்து பார்த்ததுலேருந்து வெற்றி போட்டுட்டேன்னு நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நன்றி தெரிவிக்க கூட ஏரியாவுக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் யாருமே கூட வரல இன்ன வரைக்கும். ஒரு 1 வீக்காக இருக்குது சார். 1 வீக்காக இருக்குது. நைட்டில் வந்து கம்பல்சரி 1 hour கட் ஆகுது. செந்தில் பொறுத்த வரைக்கும் கரண்ட் கட் இல்லை, இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் வாட்டர் தான் இப்போ 3-4 days பிரச்சனை. அப்புறம் இந்த இதுக்கு க்ளீனிங்லேயும் கொஞ்சம் இது இருக்குது. க்ளீனிங் ஆளுங்களை வந்து வேறு ஏரியாவுக்கு டைவெர்ட் பண்ணி விட்றதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ரெகுலராக. இது வந்து இந்த மெயின் ஏரியா, பட் இந்த ஏரியா விட்டுட்டு அந்த பக்கம் தான் ஜிகேஎம் காலனி அந்த பக்கம் ஆளுங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் ஆளுங்களை. ஸோ இங்கே க்ளீனிங் பக்காவாக பண்ணுறதில்ல. இது 2 தான் மெயின் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் வந்து நாய்க்கு தொல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, நாய்களை பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து விட்றாங்க. இங்கே இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொண்டு வந்து விட்டால் நல்லா இருக்காது. அதனால் வந்து இங்கே இல்லாத நாய்ங்க நிறைய வருது. இது நைட்டில் ஆச்சுன்னா 25-30 நாய் ஒவ்வொரு தெருவிலையும் சுற்றுது. பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நைட் டியூட்டி எல்லாம் முடிச்சு வரவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. இந்த வாட்டர் பிரச்சனை வந்து என்ன காரணம் வந்து கார்பரேஷன் சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தண்ணி அந்த மெயின் லைன் பஸ்ட் ஆகிடுச்சு. பெடல்லேருந்து தான் தண்ணி வருது இங்கே. அந்த தண்ணி லைன் பட்ஸ் பேப்பரில் கூட வந்துச்சு, டிவிலையும் காட்டினாங்க. அது 3 days வந்து அந்த பைப்பரில் ரெடி பண்ணுறதுக்காக இது பண்ணாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2-3 நாள் தண்ணி இல்லாமல். தண்ணிக்கு என்ன சார் பண்ணுறீங்க? என்ன மாற்று ஆப்ஷன் வந்து லாரி அரேஞ்ச் பண்ணாங்க. லாரியில் கொண்டு வந்து ஸ்ட்ரீட்டில் சப்ளை பண்ணாங்க. அதுதான். பட் எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்கே கம்மி தான் சப்ளை. மீதி ஏரியாலாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நிறைய பேர் வந்து ஓன் லாரிஸை வர வச்சு அவங்க சம்பளம் ஊற்றிக்கிட்டாங்க. 2-3 days புக் பண்ணால் லாரி வருது. ஆனால் அது ஒன்று இருக்குது. ஆனால் 4 days ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. 4 days வந்து வாட்டர் பிரச்சனை சொல்கிறீங்க. பகுதியோட எம்எல்ஏ வந்து வந்தாரா, மக்கள் சந்திச்சு பேசினாரா, அதுக்கு குறைகளை கேட்டுருந்தாரா? இல்லை, யாரும் வரல, யாருமே வரல. இந்த சைடு வரல. அந்த சைடு டீச்சர்ஸ் காலனி, இப்போ பெரலூர் சைடு ஜிகேஎம் காலனிலாம் எல்லோரும் அங்கே தானே போகிறாங்க, இங்கே வர்றதில்ல. இது கொஞ்சம் மிடில் கிளாஸ்னால இங்கே யாரும் வர்றதில்ல. அதனால் இங்கே அந்த ஒரு ப்ராப்ளம். இங்கே எலெக்ஷன் டைமில் கூட கேன்வாஸிங்கு இங்கே யாரும் வரல. இந்த ஏரியாலாம் ஒரு 7-8 நகர் இருந்து கொஞ்சம் மிடில் கிளாஸு, இங்கே ஸ்லம்மோ இல்லை ரொம்ப புவர் பீப்புளாக கிடையாது. இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதில்ல, எல்லாம் அந்த பக்கம் தான் கவர் பண்ணுறாங்க. அதில் எங்களுக்கு அந்த ஒரு கிரீவன்ஸ் இருக்குது. நிறைய பேர் எந்த பார்ட்டியுமே நோபடி ஹஸ் கம். அந்த மெயின் ஆளுங்க கேண்டிடேட்ஸ் யாருமே இங்கே வரல. 3 பேருமே நோபடி ஹஸ் கம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் வில்லிவாக்கத்தில் நல்லா கேன்வாஸ் பண்ணாங்க, இங்கே பண்ணல. அந்த ஒரு குறைய இருக்குது. பிகாஸ் மிடில் கிளாஸு இவங்களை நம்மளை ஒரு இதாகவே எடுத்துக்கல.